இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு கொஞ்சம் டேபிள் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட இது கிச்சனில் வச்சுட்டீங்கன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. நான் கிச்சனில் போயிட்டு இதை உப்பு பாக்ஸ்லேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் அப்படின்னு போட போனால் அதில் ஏற்கனவே உப்பு இருந்திருக்கு. யோசித்தேன், சரி என்னடா உப்பு இருக்குது, எது வேண்டாம் அவங்க கவனிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட, அம்மா நம்ம உப்பு டப்பாலேயே உப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னேன். எதனா கொடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா எனக்கு தெரியும் நீ அதுக்குள்ளே போட்டுருன்னு சொன்னாங்க. ஏம்மா உனக்கு தான் நம்மக்கிட்ட உப்பு இருக்குன்னு தெரியுங்களா, அப்போ எதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க, அப்படி இல்லை, நம்ம ஆண்டி வந்து இந்த கோவிடில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்பாங்க. இந்த சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி கேட்டுட்ருப்பாங்க. நானும் நம்ம வீட்டில் ஏதாவது பொரியல்கள் கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு அவங்களுக்கு இன்னுமே நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். நான் கேட்டேன், அதுக்கும் இதுக்கு என்னென்ன சம்மந்தம்? இல்லைப்பா, இப்போ ரீசெண்டாக அவங்க நம்மக்கிட்ட நிறையா ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நானும் வந்து நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்துட்ருக்குறேங்க. ஸோ நம்ம இப்படியே பண்ணிகிட்ருக்கும் போது ஒருத்தங்களுக்கு ஒரு தாய்க்கும் வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தங்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்தது எப்படி ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்க்கும் வந்துடும். அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? அவள் என்கிட்ட தான் எப்பவுமே கேட்பா. ஸோ அதால் தான் உன்னை வந்து இந்த உப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்மளும் அவகிட்ட ஏதோ ஒன்று கேட்டிருக்கோம்ல. ஸோ அவளுக்கு வந்து அந்த ஹெசிடேஷன் இருக்காது, அந்த தயக்கப்பட மாட்டாள் அடுத்தது தேவைன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. அவள் கேட்கணும் தான் வந்து இனிமேல் அவள் கேட்காம விட்டுற போகிறான்னு தான் அவங்ககிட்ட இந்த உப்பு வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்போ அப்படியே ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறமா நான் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் கேட்டேன், நீ அதுக்கு டேரெக்டாக போய்ட்டு அவங்களுக்கு காசு எதாவது கொடுத்துருக்கலாம்லம்மா? எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா நீ இன்னும் புரிஞ்சுக்கல, நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கல. ஹெல்ப் பண்ணுறதுல வந்து நம்ம ஹெல்ப்பு வாங்குறவங்க வந்து அது எந்த அளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஹெல்ப் பண்ண போய் அவங்க திருப்பி வேறு ஒரு ஹெல்ப் எதுவுமே நம்ம கிட்ட கேட்காத மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம அவங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். நம்மக்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஹெல்ப் வேணும் திருப்பி நம்மக்கிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும்ல. இப்போ நம்மளும் போய் அவகிட்ட ஹெல்ப்னு சொல்லி நின்றாச்சு, நீ போய் கேட்டல, அவளும் கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னா வைஸ் வர்சா மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது. அவளும் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே எனக்கு மைண்டு கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கும் நிறைய ஒரு 10-20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றா சுற்றுவோம். நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஆனால் நான் வந்து இது மாதிரி யோசித்து பார்த்ததில்லை. நான் பண்ணுற ஹெல்ப்பில் அவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா இல்லையா. நம்ம இத்தனைக்கும் அவங்க எங்கள் அம்மா இது மாதிரி உப்பு வாங்கிட்டு சொன்னது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்காக தான் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த நிலவைக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டை அந்த கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு யோசித்து பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இது மாதிரி பண்ணதில்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம கம்ஃபர்டபுளாக வைக்கிறதும் நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது இருந்துச்சு. மேபி இப்போ கேட்குறவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணுறவங்களா இருக்கலாம் நம்புகிறேன். தேங்க்யூ.